ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் வேணி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம மரவள்ளி கிழங்கை வச்சு தோசை செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நான் ஆக்சுவலி மரவள்ளி கிழங்கு வந்துட்டு பொரியல் பண்ண தான் நானும் அம்மாவும் வாங்கினோம். பட் நிறைய வாங்கிட்டதால் மிச்சம் ஆகிடுச்சு. அதை வச்சு வேறு என்ன ரெசிபி செய்யலான்னு பார்க்கும்போது அம்மா தோசை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த ரெசிபி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த தோசை ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து 1 hour நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த ரைஸ் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம வீட்டில் குக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த ரைஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பிஃபோர் டே நைட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறீங்கன்னா நேற்று நைட்டே இதை ஊற வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டைம் இல்லைன்னா ஒரு 1 hour நீங்கள் கன்ஃபார்மாக இதை ஊற வச்சுக்கோங்க. 1 hour விட நீங்கள் இதை கம்மியாக ஊற வச்சிங்கன்னா இந்த தோசை கரெக்டாக வராது. இப்போ இதை நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு. இது ஈஸியாக உங்களுக்கு மார்க்கெட்லலாம் கிடைக்கும். இதை வந்துட்டு நம்ம இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ பெரிய பீஸ் நம்மளுக்கு சரியாயிடும். இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற தோல் வந்துட்டு ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் பார்த்து நைஃப் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நீட்டாக தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இது ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை வந்துட்டு நம்ம நல்லா வடிகட்டி ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். அண்ட் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கிழங்கு வந்துட்டு நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஃபைனான பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த பேட்டர் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மாவு வந்துட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. இது கூட இப்போ இந்த தோசாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் குக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்கேஸ் சோடா வேண்டான்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 to 3 hours இதை நீங்கள் ஃபெர்மெண்ட் ஆக விட்டிங்கன்னா தோசை நல்லா சாஃப்டாக வரும். பட் காலையில் ஆனால் நம்ம இமீடியட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்யக்குள்ள நம்மக்கிட்ட அவ்வளோ டைம் இருக்காது. அதனால தான் நான் ஆப்ஷனலாக சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் துருவின கேரட் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் துருவி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட. அண்ட் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட கோகோனட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் குட்டியாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் 2 பச்சை மிளகா நான் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீராவும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இதை அப்படியே கூட சுடலாம். பட் நம்ம இந்த மாதிரி சுட்டோன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த சட்னி அதெல்லாம் எதுவுமே அரைக்க தேவையில்லை. அப்படியே சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சோஃபார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தோசை பேட்டர் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இது திக்காக தான் இருக்கணும். நான் மாவு அரைச்சதுக்கப்புறமா அது கூட எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது வந்துட்டு நம்ம செட் ஆகிறதுக்காக ஒரு 5 minutes சைடில் எடுத்து வச்சிடலாம். நம்ம குக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கிறதால ஒரு 5 minutes கழித்து தோசை சுட்டோன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். நம்ம ரெடி பண்ணி வச்ச தோசை பேட்டர் 5 minutes நல்லா செட் ஆகிடுச்சு. நான் தோசை சுடுறதுக்கு ஆல்ரெடி தவா வச்சுட்டேன். தவா கூட நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை வந்துட்டு நீங்கள் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக அப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக பில்லோ மாதிரி இருக்கும், செட் தோசை மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டியான ஒரு தோசை ரெசிபி இது. ஸோ தோசை மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா இது மேலே நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஆயில் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். கீ சேர்த்திங்கன்னா ஆக்சுவலி இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்துட்டு 1 minute மீடியம் ஹீட்டில் அப்படியே வேக விட்டுடலாம். 1 minute வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும். பாருங்கள், இந்த தோசை வந்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இது இன்னொரு 1/2 minute நம்ம மீடியம் ஹீட்டில் வேக வச்சா போதும். இந்த தோசை வந்துட்டு 2 சைடுமே சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தவாலேருந்து எடுத்துடலாம்.
பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான தோசை வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, செய்கிறதுக்கு கூட ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணுறேன். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.